தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் தோழன் மூவேந்திர பாண்டியன். இப்பொழுது நாம் சென்ற வாரம் நேயர்களுக்கு ஒரு திருக்குறள் உச்சரிப்பு போட்டி வைத்திருந்தோம். இந்த உச்சரிப்பு போட்டியானது திருக்குறளில் இன்பத்துப்பாலில் 111வது அதிகாரமாக உள்ள புணர்ச்சி மகிழ்தல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 1107வது திருக்குறளை மிகச்சரியாக உச்சரிப்பவருக்கு பரிசு வழங்கப்படும் என அறிவித்திருந்தோம். அந்த திருக்குறள் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்று இப்போது நாம் காண்போம். தம் இல் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் மா அறிவை முயக்கு. தம் இல் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் மா அறிவை முயக்கு என்ற முறையில்தான் உச்சரிக்க வேண்டும். இந்த போட்டியில் பல நேயர்கள் சிறு குழந்தை முதல் வயதான பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு திருக்குறளுக்கு பெருமை சேர்த்தீர்கள். இதில் சிறப்பாக பதிலளித்த நேயர்களுக்கு பரிசு நேராக அனுப்பி வைக்கப்படும். இந்த திருக்குறளுக்கான பொருள் என்னவென்றால், தம் இல் இருந்து, அதாவது தமது வீட்டில் இருந்து கொண்டு, தமது பார்த்து, அதாவது தம்மால் ஈட்டிய பொருளை தமக்கானவர்களுடன் சேர்ந்து உண்ணுதல் என்பது அழகிய மாநிறமுடைய அம்மா என்ற வார்த்தையை அம்மா என்று உச்சரிக்கக்கூடாது. அம் என்பதற்கும் மா என்பதற்கும் சிறு இடைவெளி விட வேண்டும். என்றால் அழகிய என்ற பொருளிலும், மா என்றால் மாநிறமுடைய என்ற பொருளிலும் இந்த திருக்குறள் அமைய பெற்றுள்ளது. அதாவது அழகிய மாநிறமுடைய இவளை தழுவுதல் என்பது தம் இல்லத்தில் இருந்து கொண்டு தம்மால் சேர்க்கப்பட்ட பொருளை தமக்கான உறவுகளுடன் பங்கிட்டு உண்பதற்கு சமம் என்பது இந்த திருக்குறளுக்கான பொருள். சிறப்பாக பல நேயர்கள் கலந்து கொண்டீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த திருக்குறள் போட்டியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.